வணக்கம். 96 படம் நம்ம எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம் தான். ஸோ அந்த படம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து சீமராஜா அந்த படமும் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து எங்கள் பையனை சீமராஜாக்கு தான் கூட்டிகிட்டு போனோம். பசங்களுக்கு பொதுவாக அந்த மாதிரி படம் தானே பிடிக்கும் அப்படின்னு. பட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 96 டிவியில் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு போடுறாங்க. ஸோ நானும் என்னோடய பையனும் தான் அந்த படத்தை வந்து பார்க்குறோம். சொல்லுவாங்கள்ல, நம்மளை சுற்றி என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுங்கிற அளவுக்கு அந்த படத்தை வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி இன்வால்வ் ஆகி அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த படத்தை வந்து பார்த்தோம். ஸோ அன்னையிலேருந்து அவனுக்கு ரொம்ப பிடித்த விஷயங்களில் அந்த படமும் மாறிச்சு. அன்னைக்கும் கிடையாது, இன்றைக்கி இந்த நிமிஷம் வரையும் அந்த படத்தை போட்டால் ஃபஸ்ட் டைம் எவ்வளோ ஆர்வமாக அவனால் பார்க்க முடிஞ்சிச்சோ அதே ஆர்வத்தோடு அந்த படத்தை இப்போ வரையும் அவனால் பார்க்க முடியும். அதுக்காக அவனோட படிக்கிற ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த ஒர்க்கையும் வந்து அவன் ஸ்கிப் பண்ணதே கிடையாது. கண்டிப்பாக அதை வந்து காம்பன்சேட் பண்ணிடுவான். ஸோ அவனுக்கு பிடித்த விஷயங்களையும் விட்டு தரதில்ல, அவனோட ஒர்க்கையும் வந்து அவன் விட்டு தரது கிடையாது. இதுலேருந்து எனக்கு 2 விஷயம் சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. நாங்கள் நினச்சோம் அவனுக்கு சீமராஜா பிடிக்கும்னு, பட் இப்போ வரையும் பிடிச்சிருக்கிறது வந்து 96 மூவி தான். இது போல தான் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து அசம் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்கனால இதெல்லாம் பண்ண முடியும், பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. சில பேர் பார்த்திங்கன்னா அவங்கனால அதை பண்ணவே முடியாது, இவங்கனால இதை செய்யவே முடியாது, இவங்கெல்லாம் இதுக்கு லாயக்கே இல்லை, இவங்கெல்லாம் இதுக்கு ஒர்த்தே இல்லை. ஏன்னா பாசிட்டிவாக நம்மளை பற்றி பேசினா நம்ம ஓகே அக்செப்ட் பண்ணிக்குவோம். பட் நெகட்டிவாக நம்மளை பற்றி பேசும்போது என்ன ஆகும், நம்மளை அறியாமல் கோவம் வரும், ரொம்ப டென்ஷன் ஆகும். அதனால் நமக்கு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக வரும் தான். இதனால் நம்மளும் ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகுவோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒரே ஒரு விஷயம் யோசிங்க. நம்மளால் என்ன முடியும்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நம்ம மேலே அக்கறை இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இதை தாண்டி நம்ம மேலே அன்பு அக்கறை இருக்கிறவங்க வந்து உன்னால் அது முடியாது, உன்னால் அதை பண்ணவே முடியாது, நீ இதுக்கு ஒர்த்து இல்லை அப்படிங்கிற வேர்ட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கு எவ்வளோ நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, என்னோட ரைட் உங்களோட ரைட் கிடையாது. சேம் டைம் உங்களோட லெஃப்ட் என்னோட லெஃப்ட் கிடையாது. இது மாதிரி தான் லைஃப்லையும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி எண்ணங்கள் இருக்கும். ஸோ நமக்கு நல்லது சொன்னால் சந்தோஷப்படுறோம், நம்மளை பற்றி தப்பாக சொல்லும் போது ஏன் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகணும்? அந்த சொன்னது யார், அவங்க எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமானவங்கிற ஒரே ஒரு விஷயத்தை நம்ம அந்த இடத்துல யோசித்தோம்னா ஈஸியாக அந்த சுச்சுவேஷனை நம்ம கடந்து போயிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், அதில் அவனுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் இன்றைக்கு வரையும் அந்த படம் தான். ஆனாலும் அவனோட ஒர்க்கை வந்து அவன் விட்டு தந்ததே கிடையாது. அதே போல் நம்மளும் வந்து சில பேர் லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சனாக இருப்போம். அவங்களோட ரொம்ப கஷ்டமான நேரத்தில் தோள் கொடுத்து நின்றுப்போம், கேட்காம வந்து நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்போம், நிறைய வந்து அட்வைஸ் பண்ணியிருப்போம், எவ்வளவோ விஷயங்கள் வந்து சொல்லாமல் வந்து நம்ம செஞ்சுருப்போம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனாக இருப்போம். பட் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படியே இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, ஓகே தானே. ஸோ அப்படியே இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதை நினச்சி எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நான் எவ்வளோலாம் உங்களுக்கு பண்ணேன், நான் எவ்வளோலாம் செஞ்சேன், அவங்க கேட்காம இதெல்லாம் பண்ணேன், இப்போ பாரு என்னை ரொம்ப முக்கியமான ஆளுன்னு சொல்லுவாங்க, இப்போ என் கூட பேச ஏன் ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு மெசேஜ் பண்ண கூட இப்போ டைம் இல்லை, அந்த அளவுக்கு வந்து என்னெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறவங்க ஜாஸ்தி. பட் அவங்களுக்கும் நான் சொல்கிறது, இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக யோசிக்க வேண்டியது, நம்மளை ஒருத்தங்க இம்பார்ட்டன்ட் பர்சன் எப்போ வைப்பாங்கன்னா நம்ம ஒருத்தங்களுக்கு நிறைய நல்லது செய்யும் போது மட்டும்தான். இந்த யூனிவர்ஸ் ரூலே பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும். இன்றைக்கி வேணால் நீங்கள் அவங்க இம்பார்ட்டன்ட் பர்சன் லிஸ்ட்டில் இல்லாமல் இருக்கலாம், அவங்க கூட பேசாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஸோ அதனால் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம என்னென்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அப்பையும் நம்ம ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகாமல்
அந்த ஒரு சிச்சுவேஷனையும் நம்மளால் சுலபமாக கடக்க முடியும். இந்த 2 விஷயத்தையும் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, காலங்காலமாக இந்த 2 விஷயங்கள் நடக்குது. என்னை பற்றி அப்படி பேசுகிறாங்க, என்னை பற்றி இப்படி சொல்கிறாங்க, நான் அவங்களுக்கு எவ்வளோலாம் செஞ்சேன், இவ்வளோலாம் பண்ணேன், இப்போ பாரு என்னை மறந்துட்டாங்க. இந்த 2ம் வந்து காமனாக ரொம்ப காலங்களாக நம்ம கேட்குற ஒரு விஷயந்தான். பட்டு கவுன்சிலிங்கில் நிறையா ஒரு மன அழுத்தத்துக்குன்னு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 விஷயங்கள் தான் மெயின் ரீசனாகவே இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை நம்ம எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம கடக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு நம்ம ஆளாக வேணாம். பொதுவாக நம்மளோட தொழிலில் நம்ம ரொம்ப அப்டேட்டாக இருக்கோம், நிறையா விஷயங்களை நான் கற்றுக்கிட்டே இருக்கேன், நான் சாதிச்சிருவேன் அப்படிங்கிறத தாண்டி சொசைட்டியில் நம்ம கூட ட்ராவல் பண்ணுற மனிதர்களை பற்றியும் நம்ம நிறையா அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்லதை கொண்டாடுற மாதிரி கெட்டதை வந்து எந்த மாதிரி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நம்ம ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு தெரிஞ்சு எந்த வகையான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நம்மளோட ஒரு பயணத்தை ரொம்ப நிம்மதியான ஒரு வெற்றியாக மாற்றலாம். நன்றி.